Hi all, welcome to GK Shankar Learning Institute Current Affairs Series. So, நம்ம இன்னைக்கு September 28க்கான Current Affairs பார்க்கலாம். First question. சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ளவர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு நீதிபதி KR ஸ்ரீராம், கல்பாத்தி ராஜேந்திரன் ஸ்ரீராம் அவர்கள் தான் பதவியேற்றிருக்கிறாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி மும்பை உயர்நீதிமன்றத்தில் மூத்த நீதிபதியாக இருந்திருக்காரு. இவருக்கான பதவி பிரமாணம் ஆளுநர் RN ரவி அவர்கள் வந்து செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தோட 34வது தலைமை நீதிபதி. அதாவது இண்டிபெண்டன்ஸ் அப்புறமா பார்த்தோன்னா இவர் வந்துட்டு 34வது தலைமை நீதிபதி. அது மட்டும் இல்லாமல் இவர் தமிழ் நல்லா பேசக்கூடியவர். கிட்டத்தட்ட 43 வருஷத்துக்கு அப்புறமா தமிழ் நல்லா பேசக்கூடிய ஒருத்தர் வந்துட்டு தலைமை நீதிபதியாக பதவியேற்றிருக்கிறாங்க. அப்போது இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ளவர் யாருன்னா நீதிபதி KR ஸ்ரீராம் அவர்கள். இவங்க 34வது தலைமை நீதிபதி. அடுத்த கேள்வி, இந்திய விமானப்படையின் புதிய துணை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர். இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஏர் மார்ஷல் SP தர்கார், சுஜித் புஷ்பகர் தர்கார். இவங்கள தான் வந்து நியமிச்சிருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி கிழக்கு விமானப்படையோட தலைவராக இருந்திருக்காரு. ஆல்ரெடி துணை தளபதியாக இருந்த அமர்பிரீத் சிங் வந்துட்டு தலைமை தளபதியாக பொறுப்பேற்றிருக்கிறாரு ரீசெண்டாக தான். இந்த பதவி வந்துட்டு காலியாக இருந்தது. இதுக்கு ஏர் மார்ஷல் SP தர்கார் அவர்களை நியமிச்சிருக்காங்க. இந்த கேள்வியில் இந்திய விமானப்படையின் புதிய துணை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னா SP தர்கர். அடுத்த கேள்வி, பின்வரும் எந்த நிறுவனம் அண்மையில் அக்னி வீரர்களுக்கு வேலை வாய்ப்பை அறிவித்துள்ளது? இதுக்கான ஆன்சர் வந்துட்டு பிரமோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம். அதாவது பிரமோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணைகளை தயாரிக்கக்கூடிய பிரமோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தான் இந்த அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. என்னன்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அக்னி வீரர்கள் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ஷார்ட்டாக பார்க்கலாம். அக்னி வீரர்கள் அப்படிங்கிறது வந்துட்டு அக்னிபாத் திட்டம். இந்த அக்னிபாத் திட்டம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவம், கடற்படை, விமானப்படை இந்த முப்படைகளில் ஆள் சேர்ப்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் அக்னிபாத் திட்டம். ஜூன் 14, 2022 வந்துட்டு அறிவிக்கப்பட்டு செப்டம்பர் 2022 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தில் வந்துட்டு 17.5 முதல் 21 வயது இருக்கக்கூடிய வயது வரம்பு இதுதான். வயது இருக்கக்கூடிய ஆண் பெண் 2 பேருமே வந்துட்டு இந்த திட்டத்தில் சேரலாம். அவங்கள தான் நம்ம அக்னி வீரர்கள்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். இவங்களுக்கான சர்வீஸ் பார்த்தோன்னா 4 வருஷம் தான். 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களிருந்து 25% பேர் மட்டும் நிரந்தர பணிக்கு வந்துட்டு நியமிக்கப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய 75% பேர் வந்து சேவை நிதி கொடுத்து அவங்கள பணியிலிருந்து நீக்கிடுவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 12th முடிச்சதுக்கு அப்புறமா ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் தான். அவங்க காலேஜெல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு அடுத்த கட்ட அந்த 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த கட்ட வேலைவாய்ப்பு எப்படி என்ன அப்படிங்கிறதுக்காக சில மாநிலங்களும் மத்திய அரசும் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பை கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் மத்திய ஆயுதப்படையில் வந்துட்டு அக்னி வீரர்களுக்கு 10% இடஒதுக்கீடை வந்து மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. இதே போல தான் பிரமோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனமும் வந்துட்டு வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பிரமோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் பற்றி பார்த்தோன்னா இது வந்துட்டு இந்தியாவுக்கு சொந்தமான அதாவது இந்திய அரசுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் தான். DRDOவும் NPO மஷினோ ஸ்டோயினியா ஆஃப் ரஷ்யா சேர்ந்து தான் இந்த நிறுவனத்தை வந்துட்டு அமைச்சிருக்கிறாங்க. இந்த பிரமோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் வந்துட்டு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அக்னி வீரர்களுக்கு. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தொழில்நுட்ப மற்றும் பொது நிர்வாக பிரிவில் இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப மற்றும் பொது நிர்வாக பிரிவில் உள்ள காலி இடங்களில் அக்னி வீரர்களுக்கு 15% இடஒதுக்கீடும், அதே மாதிரி மற்ற மையங்களில் உள்ள பாதுகாப்பு பணியிடங்கள் மற்றும் இதர நிர்வாக பணியிடங்களில் 50% 50% அளவுக்கு அக்னி வீரர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் இந்நிறுவனத்துடன் இணைந்து பணியாற்றும் மற்ற நிறுவனங்களுக்கும் அக்னி வீரர்களுக்கு 15% இடஒதுக்கீட்டை அளிக்க ஊக்குவிக்கப்படுவன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க பிரமோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம். அப்போ இந்த கேள்வியில் பின்வரும் எந்த நிறுவனம் அண்மையில் அக்னி வீரர்களுக்கு வேலை வாய்ப்பை அறிவித்துள்ளது? பிரமோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம். அடுத்த கேள்வி, பின்வரும் எந்த ஆண்டுக்குள் நாடு முழுவதும்
உள்ள ரயில் பாதைகளில் நவீன கவச் தொழில்நுட்பம் பொருத்தப்பட உள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 2030. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கவச் தொழில்நுட்பம்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ தானியங்கி ரயில் பாதுகாப்பு தொழில்நுட்பம், ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன். ஸோ இந்த சிஸ்டம் வந்துட்டு அதாவது ரயில் மோதல்களை தடுக்கிறதுக்காக இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் தான் கவச் அப்படிங்கிற தொழில்நுட்பம். ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன். ஸோ இது வந்துட்டு ரயில் குறிப்பிட்ட வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் போது அதே பாதையில் மற்றொரு ரயில் வரும்போது அந்த சிவப்பு சிக்னல் ஒளிரும்போது தானாக பிரேக்கை செலுத்தி ரயிலை நிறுத்த உதவும் தொழில்நுட்பமாகும். அது மட்டும் இல்லாமல் மோசமான வானிலையின் போது ரயிலை பாதுகாப்பாக இயக்கவும் இந்த கவச் தொழில்நுட்பம் வந்துட்டு உதவும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ட்ராக்ல வந்து ட்ரெயின் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதே ட்ராக்ல வந்து ஆப்போசிட்ல ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கான சிக்னல் வந்துட்டு இந்த கவச் சிஸ்டம் மூலயமா லோகோ பைலட்டுக்கு வந்து இண்டிகேஷன் போகும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை லோகோ பைலட் வந்து அதாவது ரயில் ஓட்டுநர்கள் வந்து அந்த இண்டிகேஷனை வந்து கவனிக்காமல் விட்டாங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அப்ளை பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கவர் சிஸ்டம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அப்ளை பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய மழை பெய்யுது, கிளைமேட் ஒரு மாதிரி ரொம்ப மோசமாக இருந்தால் கூட ட்ரெயினை வந்து ரொம்ப சேஃபாக இயக்கக்கூடியது தான் இந்த கவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு அடுத்த 5 முதல் 6 ஆண்டுகள் அதாவது 2030க்குள்ள நாடு முழுவதும் உள்ள ரயில் பாதைகளில் வந்துட்டு இது பொருத்தப்படும் சொல்லிட்டு ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த தொழில்நுட்பம் பற்றி பார்த்தோன்னா தொலைத்தொடர்பு கோபுரங்களை அமைப்பது, ரயில் வழித்தடங்களில் கண்ணாடி இழை கேபிள்களை பதிப்பது, ரயில் பாதை முழுவதும் ரேடியோ அலைவரிசை தொழில்நுட்பத்தை பொருத்துவது, ரயில் நிலையங்களில் தரவு மையங்களை அமைப்பது, தண்டவாளங்கள், ரயில் இன்ஜினிலும் கருவிகளை பொருத்துவது உள்ளிட்ட பணிகளை வந்துட்டு கவச் தொழில்நுட்பம் வந்து உள்ளடக்கியிருக்கு. ஸோ இது வந்து 2030க்குள்ளே வந்து டோட்டலாக இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு இந்த ஒரு சிஸ்டம் வந்து பொருத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் தண்டவாளங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளதா என்பதை அறியும் வகையில் 1.86 லட்சம் கிலோமீட்டர் தொலைவு ரயில் பாதையில் அல்ட்ராசவுண்ட் பரிசோதனை வந்துட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு. அப்போது இந்த கேள்வியில் பின்வரும் எந்த ஆண்டுக்குள் நாடு முழுவதும் உள்ள ரயில் பாதைகளில் நவீன கவச் தொழில்நுட்பம் பொருத்தப்பட உள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 2030. அடுத்த கேள்வி, இந்திய விமானப்படை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 1932. ஸோ இந்திய விமானப்படை வந்துட்டு 1932 அக்டோபர் 8ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா நிறுவப்பட்டது. ஸோ இந்த டேவை வந்துட்டு வருஷம் இந்திய விமானப்படை தினமாக கொண்டாடப்பட்டுட்டு இருக்கு. ஸோ விமானப்படை தளங்களையும் விமான நிலையங்களும் பார்த்தீங்கன்னா விமானப்படை தினம் வந்து கொண்டாடப்பட்டுட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த வருஷம் வந்துட்டு 92வது விமானப்படை தினம். ஸோ இந்த தினத்தில் இந்திய விமானப்படை தினம் இன்னைக்கு அதாவது இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக வந்து டெல்லியில் வந்துட்டு இந்திய விமானப்படை தினத்தப்போ விமானப்படை சாகசம் ஏர் ஷோவும் அது மட்டும் இல்லாமல் வீரர்களோட அணிவகுப்பு வந்துட்டு நடக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் டெல்லியில் நடக்கும், அப்படி இல்லைனா கூட வேறு ஸ்டேட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் இந்த 92வது இந்திய விமானப்படை தினம் வந்து இந்த வருஷம் நடக்குது இல்லையா, சென்னையில் வந்துட்டு விமானப்படை சாகசமும் அணிவகுப்பும் நடக்க போகுது. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மெரினா பீச்சில் அந்த விமானப்படை சாகசம் நடக்க போகுது. அக்டோபர் 6ஆம் தேதி காலை 11 மணி முதல் 2 மணி வரை பார்த்திங்கன்னா நடக்க போகுது. ஸோ இதுக்காக அரக்கோணம், பெங்களூர், தஞ்சாவூர், தாம்பரம் ஆகிய இடங்களிலிருந்து 72 விமானங்கள் வந்துட்டு இந்த விமானப்படை சாகத்தில் பங்கேற்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் 8 வந்து தாம்பரம் விமானப்படை தளத்தில் வீரர்களோட அணிவகுப்பு வந்துட்டு நடத்த போகிறாங்க. இதுக்கு முன்னாடி 2003 தான் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்துட்டு இந்திய விமானப்படை தினம் வந்து கொண்டாடப்பட்டது. கிட்டத்தட்ட 21 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் வந்துட்டு சென்னையில் கொண்டாட போகிறாங்க. ஸோ 2022 சண்டிகர்லையும் 2023 பிரயாக்ராஜ்லையும் பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படை தினம் வந்துட்டு கொண்டாடப்பட்டது. அப்போது இந்த கேள்வியில் வந்துட்டு இந்திய விமானப்படை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1932 அக்டோபர் 8. ஸோ இந்த வருஷம் வந்து 92வது இந்திய விமானப்படை தினம். அடுத்த கேள்வி, ஓமந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனையின் இடையீட்டு சிகிச்சை ஆய்வகம் இல்லை பிரிவில் பார்த்தீங்கன்னா
எத்தனை சிகிச்சைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 25,500. ஸோ இது வந்துட்டு ஒரு ரெக்கார்டாக பண்ணியிருக்காங்க. அரசு மருத்துவமனைகள் வரலாற்றில் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா இந்த சாதனை வந்து நிகழ்த்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த கேள்வியில் ஓம்பந்தூரார் பல்நோக்கு மருத்துவமனையின் இடையீட்டு சிகிச்சை ஆய்வகம் இல்லை பிரிவில் வந்துட்டு எத்தனை சிகிச்சைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னா 25,500. ஸோ இது வந்துட்டு ரெக்கார்டாக பண்ணியிருக்காங்க. அடுத்த கேள்வி, அண்மையில் மறைந்த இயற்கை விவசாயி பாப்பம்மாள் எந்த ஆண்டு பத்மஸ்ரீ விருது பெற்றார்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு 2021. இவங்க வந்துட்டு கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க, இயற்கை விவசாயி. ஸோ இயற்கை விவசாயத்தை வந்துட்டு மேம்படுத்துறதுக்காக செஞ்ச பணிக்காக தான் இவங்களுக்கு இந்திய அரசு வந்துட்டு 2021ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது கொடுத்துருந்தாங்க. இவங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. இவங்களுக்கு 108 வயது. ஸோ இந்த கேள்வியில் அண்மையில் மறைந்த இயற்கை விவசாயி பாப்பம்மாள் எந்த ஆண்டு பத்மஸ்ரீ விருது பெற்றார்? 2021. அடுத்தது முக்கிய தினங்கள். ஸோ செப்டம்பர் 28க்கான இம்பார்ட்டன்ட் டே பார்க்கலாம். உலக ரேபீஸ் தினம், வேர்ல்டு ரேபீஸ் டே. ஸோ இந்த இயருக்கான தீம் பார்க்கலாம், பிரேக்கிங் ரேபீஸ் பவுண்ட்ரிஸ். ஸோ இந்த வேர்ல்டு ரேபீஸ் டே முதலில் அனுசரிக்கப்பட்ட ஆண்டு எதுனா 2007. ஸோ இது 18வது வேர்ல்டு ரேபீஸ் டே. ஸோ அப்போ முக்கிய தினங்கள் பார்த்தோம். செப்டம்பர் 28க்கான இம்பார்ட்டன்ட் டே வந்துட்டு உலக ரேபீஸ் தினம். ஸோ கருப்பொருள் வந்துட்டு பிரேக்கிங் ரேபீஸ் பவுண்ட்ரிஸ், முதலில் அனுசரிக்கப்பட்ட ஆண்டு 2007. ஸோ நம்ம செப்டம்பர் 28க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம்.